அதிமுகவுடன் கூட்டணி செய்கிறார் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள். அதிமுக பொருளாதார ரீதியாக அதிகமான ஒரு ஒத்துழைப்பை தரும். மேலும் கட்டமைப்பு, அது எம்ஜிஆர் காலத்து கட்டமைப்பு, அதனால் கட்டமைப்பு இருக்கிறது. ஒரு பொருளாதாரம் கிராம வரை செல்வதற்கான ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் விஜய் கட்சியில் கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருந்தால் அதை நியாயமாக இருக்குமா என்று கூற முடியாது. ஆகவே அவர் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அதிமுகவுடன் தான் அவர் ஒரு ஆரம்பத்தில் யோசனை செய்திருப்பார் என்று தோன்றுகிறது. அந்த நடிப்பில் திமுகவுடன் தற்சமயம் செல்ல முடியாது. ஆகவே விஜயகாந்த் சென்ற அதே பாதையில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அவர் முயல்கிறார். தற்சமயம் சரியான ஒரு வாய்ப்பாக அதிமுக இந்த நேரத்தை கருதுகிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இடையில் விஜய் இருப்பதால் இந்த நேரத்தை பயன்படுத்தி உதவுவதாக கூறி கூட்டணியை உறுதி செய்யும் நோக்கிலே வியாபாரம் பேசப்பட்டு வருகிறது. விரைவில் அதிமுக, தமிழக வெற்றிக் கழக விஜய், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் பாஜக வெளியேறும். பாஜகவுக்கு அங்கே நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடுவால் பிரச்சனை வருவதால் 2 பேரும் 24 இடங்கள் தான். அந்த 24 இடம் திமுகவில் இருப்பதால் திமுகவை நோக்கி இப்பொழுது அவங்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாஜக, திராவிட முன்னேற்றக் கழகமும் இருக்கின்ற பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மத்திய மந்திரி சபையில் சேர்ந்தால் 10 மந்திரிகளை கிடைக்கும். இங்கே 6 மாதத்தில் தேர்தல் வருவதால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அவர்களுக்கு தேவை ஒரு 5%, 10% ஓட்டுகள் குறைவது. அதை பாஜக மூலம் பணத்தாலும் பல்வேறு நடவடிக்கையாலும் சேர்த்துக்கொள்ளலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகப்படுகிறது. ஆகவே திமுக பாஜக கூட்டணி, விஜய் அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் தனியாகவும் மற்றும் விஜயகாந்த் கட்சி, ஒரு சில அதிமுக அதிருப்தி குழுக்கள் அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 4வது அணியை அமைப்பார்களாக 3 பெரும்பான்மை அணிகளும் ஒரு உதிரி அணியும் இங்கு உருவாக்கப்படும் சூழல் இப்போது ஏற்பட்டுள்ளது. இது தலைகீழ் மாற்றம். காங்கிரஸ் தனித்து விடப்படுகிறது. காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி தான் அமையும். அது இந்த தேர்தலோடு காங்கிரஸ் தமிழகத்திலிருந்து வேறறுக்கப்பட்டுவிடும்.